பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு ரெட்மியுடைய ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங், அதுவும் பாக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. ஏன்னா எப்பவுமே இந்த ரெட் மட்டும் தான் இருக்கும். இந்த வாட்டி இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி உள்ள ஓப்பன் பண்ணோம். ஃபோன் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் இருக்கு, கேபிள் கொடுத்துருக்காங்க, சிம் அட்ஜஸ்டர் பின்னும் இருக்கு. கேஸ் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க பண்ணியிருக்கிறது என்னன்னா, அவங்க சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி லோகோ. ஏன்னா முன்ன வெறும் R மட்டும் தான் கேபிட்டலில் இருக்குமா, இப்போ மொத்தமாக கேபிட்டலில் இருக்கும். ஸோ ஃபோனை ஃபஸ்ட்டு கையில் எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாதி டைல்ஸை உடச்சி கையில் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. டிசைன் அப்படி தான் இருக்குன்றது ஒன்று. ரெட்மி 13 கம்பேர் பண்ணும்போது, ஏன் 14 கம்பேர் பண்ணலன்னு கேட்குறீங்களா? அவங்க லான்ச் பண்ணல, 13 தான் இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன். அதுக்கு கம்பேர் பண்ணோன்னா அதில் கார்னிங்குலர் கிளாஸ் பேக் கொடுத்துருந்தாங்க, இதில் பிளாஸ்டிக், ஒரு டவுன் கிரேடா. ஆனால் பார்க்கறதுக்கு டிசைன் என்னமோ நல்லா தான் இருக்குது. பட் கையில் எடுத்தீங்கன்னா கம்பல்சரி அந்த டைல்ஸோட ஃபீல் உங்களுக்கு வரும். ஏன்னா அவ்வளோ அகலமாக அவ்வளோ பெரிய ஃபோனாக இருக்குது. பட் என்ன ஒரே நல்ல விஷயம் இதில் பண்ணியிருக்கிறதுனா, அந்த கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிளண்ட் பண்ணியிருக்கிறதுனால கையில் பிடிக்கும் போது ரொம்ப ஹார்ஷான ஹார்ட் சர்ஃபேஸை பிடிச்ச ஃபீல் இல்லை. அண்ட் வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியெல்லாம் கிடையாது, 217 கிராம் வந்து இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் முன்னாடி டிஸ்பிளேவை பார்க்கும்போது ஃபீல் ஆகுதா? எனக்கும் ஃபீல் ஆகுது. பெசில்ஸு சின்ன என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுத்து வச்சுக்கிறாங்க, நமக்கு வேணான்றது. ஆனால் எதிர்பார்த்த AMOLED டிஸ்பிளே கொடுப்பாங்கன்னு பார்த்தா LCD தான் கொடுத்துருக்காங்க. கேட்டதுக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. உங்களுக்கு 144 ஹெர்ட்ஸ் வேணுமா, AMOLED டிஸ்பிளே வேணுமா, இது சொல்லுங்க. சரி, LCD டிஸ்பிளே தான், அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேராக வச்சு நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பர்சன் அப்படின்னா கலர்ஸ் நல்லா இருக்குது, பிரச்சனை கிடையாது. பிரைட்னஸ் நம்ம நேரில் பார்க்கும்போது மட்டும் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. வியூவிங் ஆங்கிள்ஸ் LCD டிஸ்பிளேவை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லையா இருக்குன்ற வேணா சொல்லிக்கலாமே தவிர, பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி தான், 850 நிட்ஸ் தான் இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த பட்ஜெட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க, சூப்பரான டிஸ்பிளேவோட. ஸோ இங்கே அது மிகப்பெரிய மிஸ். அண்ட் ஸ்பீக்கரை பற்றி சொல்லணுமா? நான் ஏன் சொல்லணும்? நான் ப்ளே பண்ணால் நீங்களே வேணாம் கமெண்ட் செக்ஷனில் திட்டுவீங்க, அது என்ன திட்டின மாதிரி இருக்கும். ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. சிங்கிள் பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான். நல்ல சாங்கை கேட்டால் கூட வெறுப்பேற்றுற மாதிரி தான் இருக்குது. 200% வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அது இன்னும் எரிச்சல் தான் கொண்டு வருது. ஸோ ஆடியோவும் இங்கே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இவ்வளோ ஏங்க யூடியூப்பில் 1080p மட்டும் தான் ப்ளேபேக்கு, HDR மறந்துருக்கேன். சரி, இப்போ அடுத்ததாக சொல்லணும்னா ப்ராசஸர் இதில் 6S Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகனுடைய 695 ப்ராசஸர் இல்லையா, அதே ப்ராசஸர் தான். கொஞ்சமாக கிளாக் ஸ்பீட் வந்து பம்ப் பண்ணியிருப்பாங்க. பெருசாக ஒரு புது மாற்றமும் வந்து கிடையாது, ஒரு நார்மல் பேசிக் அந்த மாதிரி யூசேஜ்க்கு மட்டும் தான். அண்ட் கேமராவும் போன வாட்டி 108 மெகாபிக்சலுக்கான கேமரா, இந்த வாட்டி 50 மெகாபிக்சலான கேமரா தான். கேமரா நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி எல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என்னன்னா, நீங்கள் ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிக்சல்ஸ் வந்து உடையுது. ஒரு சில டைம் ப்ராசஸிங் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் இமேஜ் குவாலிட்டி ஆக்சுவலி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஸ்கின் டோனுமே நல்லா ரிட்டைன் பண்ணியிருக்கு. பட் ஓவராலாக பார்க்கும்போது டைனமிக் ரேஞ்ச் உங்களுக்கு ரியரில் ஃப்ரண்ட்டில் ரெண்டுத்துலையுமே கொஞ்சம் மிஸ் ஆகுது. போர்ட்ரேட்டுடைய ப்ராசஸிங் பரவாயில்ல அப்படின்னாலுமே எட்ஜ் டிடெக்ஷன் ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ கேமரால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. பட் மற்ற விஷயம் பொட்டி வரல போது அப்படியே ஃபுல்லாக நெகட்டிவ் போட்டு தள்ளுறீங்களே. சொல்லுங்க, என்னைக்காச்சும் பொட்டி வந்திருக்கா? என்னைக்கு வந்தது? பாக்ஸே எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அனுப்புறான். இது வச்சு நான் உங்களுக்காக தான் வாங்கி பண்றேன் பாருங்க, நேர்மையா சொல்றேன். நான் சொன்னேன், அவங்க தான் அனுப்பிச்சுக்கிறாங்க. அவங்க அனுப்பிச்சதுனாலே நம்ம வந்து பொய் சொல்ல முடியுமா? உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கா? நீ ஏன் உன் கையில் வச்சு 15,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு சொல்லு. இல்லாட்டி உன் ஃபோனை கொடுத்துட்டு வேணா ஒரு வாரம் இதை டெஸ்ட் பண்ணி இல்லை கொடுங்க. சரி, இன்ஃபினிக்ஸ் இத்தனை வருஷமா பண்றோமே, அவன் என்னைக்காச்சும் ஸ்பான்சர் கொடுத்துக்கிறானா? இல்லையே சித்தப்பு, அவன் ஃபோனே கொடுக்க மாட்டான். நம்ம தானே வாங்கி பண்ணோம். நம்ம வாங்கி பண்ணும்போது நல்லா இல்லாதுன்னு சொன்னா, இப்போ ரீசெண்டாக வந்தது நல்லா இருந்துச்சுன்றதுனால நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோமா? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, வீடியோலையும் சொன்னோம். சரி, அப்போ அதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் இல்லை ஐஃபோன் வச்சிருக்காங்க. சரி, இது வரைக்கும் நெகட்டிவாக சொல்லிட்டோமா? இல்லை, இருந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். சொல்லாத ஒரே விஷயம், அவங்க பாக்ஸில் போட்டு கொட்டை எழுத்துல வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயமே 7000 mAh பேட்டரி. எஸ், 7000 mAh பேட்டரி. அதாவது படம் ஃபுல்லாக ஓடலானும் பரவாயில்ல, நம்ம ஒரே ஒரு கேமியோவை கொடுத்து படத்தை ஓட வைக்கிற மாதிரி 7000 mAh பேட்டரி, அவ்வளோதான். 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். எதுக்குடா சிரிக்கிறீங்க, மாட்டி விட்டுறீங்க? நான் எதுவுமே சொல்ல, ஜென்ரலாக சொல்கிறேன். அண்ணனுக்கு ஒரு காப்பி ரைட்டு. ஆனால் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? என்னென்ன பொட்டி வரன்றது? அதை விட கஷ்டம், இந்த யூஐ கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி. இன்ஃபினிக்ஸ் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்குண்ணா. 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு ஓவரா கலையக்கூடாது, என்ன இருந்தாலும். HyperOS ஓ, HyperOS 2.0 2.0 வேறு இதில் ஃபர்ஸ்ட் வருஷம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் படம் தான் ஓடும், செகண்ட் படம் கொஞ்சம் இதுவாக தான் தோன்ற மாதிரி தான். அந்த புதுசில் ரொம்ப லேகியாக தெரிஞ்சது. பட் இப்போ
2 நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேகினஸ் வந்து ஒரு சில டைம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பட் இன்னும் ஒரு சில டைமில் நம்ம வந்து எல்லாமே ஆப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு திடீர்னு கேலரி ஓப்பன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்ட் இன்னும் வரும் பார்த்தீங்களா. அந்த 10,000 ரூபாய் பட்ஜெட்குள்ளெல்லாம் இதை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். பட் 15,000 ரூபாய் பட்ஜெட்டில் இது ஃபீல் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸ்பெஷலி ஹைப்பர் ஓஎஸ் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபோனில் இந்த அளவுக்கான விஷயங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணது கிடையாது. மேபி ஏதாச்சும் பக்காக இருக்கலாம், இல்லை அவங்களே ஏற்கனவே ஏகப்பட்டதாக கலராக வந்து ப்ளோட்வேர்ஸாக போட்டு தள்ளியிருக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கலாம். பட் அதை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலி 15,000 ரூபாய் பட்ஜெட்டில் இந்த ரெட்மி 15 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எப்படி குறைய வச்சிருக்காங்கப்பா. இதுக்காக தான் ப்ரைஸிங் இவ்வளோ வச்சிருக்காங்க போல. ஆக்சுவலி இது ஒரு 12,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நல்ல வேல்யூ ஃபார் மணி பரவாயில்லன்னு சொல்லியிருந்திருப்பேன். பட் 15,000 ரூபாய் அப்படின்ற பட்சத்தில் இந்த செக்மெண்ட்டில் நமக்கு டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் இப்போ தான் எடுத்திருக்கோம், சுட எடுத்திருக்கோம். அடுத்த வீடியோ வரும், அதில் இந்த ஃபோனை கண்டிப்பாக நான் உள்ளே கொண்டு வரவே மாட்டேன். ஏன்னா நமக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் இன்ஃபினிக்ஸ் டெக்னோ ஃபோன்லாம் இது வரைக்கும் ரெக்கமெண்டே பண்ணது கிடையாது. அந்த லிஸ்ட்டில் அதுவும் வருது, ஆனால் இது வரல. அப்போ யோசிச்சு பாருங்க ரெட்மி இப்போ எந்த நிலமையில் இருக்குன்னு சொல்லிட்டு. சேட் டு சி, பிகாஸ் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எந்த செக்மெண்ட்ல நம்ம பெஸ்ட் ஸ்மார்ட் போன் லிஸ்ட் போட்டாலுமே அதுல கண்டிப்பா ரெட்மியோட ஒரு போன் கண்டிப்பா வந்துரும், டாப் 3ல வந்துரும். ஈஸி டு ரெக்கமெண்ட். 7,000, 10,000, 15,000, 20,000 எல்லாத்துலயுமே அந்த செக்மெண்ட்ல இதுதான்ப்பா பெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு ஒரு போனை லான்ச் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு 15,000 ரூபாய் இந்த செக்மெண்ட்ல அவங்க தான் கிங்கா இருந்தாங்க ஒரு காலத்துல. அதுல ஒரு போனை வாங்கவே வேணாம் அப்படின்ற அளவுக்கு அவங்களே லான்ச் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றது சொல்லுங்க. ஸோ அதனால ஆனா போக்கோ சூப்பரா இருக்கலாம். நான் இவங்களே தானே, இவங்களே இல்லை, இதே தான். ஸோ இந்த ஃபோன் ரெட்மி 15 போக்கோவில் M7 Plus அப்படின்ற பேரில் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. சைலண்ட் லான்ச். யாருக்கு 13,000. ஆமாம், 13,000 ரூபாய்க்கு. அது 13,500 ரூபாய் அந்த ப்ரைஸ். அந்த ப்ரைஸிங்க்கு மேபி அது கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். பட் நான் டெஸ்ட் பண்ணல, அதனால சொல்ல முடியாது. ஆனால் இதே ஃபோன் தான் அதுன்றதுனால ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன். என்ன பண்ணுறேன்? 1999 போட்டுருந்துச்சு ஃப்ரீ சார்ஜர். ஃப்ரீ ஓ ஆட்டம்னஸ். இப்போ சார்ஜர் நான் என்ன சார்ஜரை வந்து ஃப்ரீயாக தந்துருக்காங்க. 2 சார்ஜர் இருக்கா? இல்லை, அவங்க கொடுக்குற சார்ஜரை தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அப்போ பாக்ஸும் ஃப்ரீ தானே, நம்ம ஃபோன் மட்டும் தான் வாங்குறோம். அப்போ எல்லாத்து மேலேயும் ஃப்ரீ பாக்ஸ், ஃப்ரீ சார்ஜர், ஃப்ரீ கேபிள். பாருங்க எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு. இதுக்கு எல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? இவனை பிடிச்சி அடிச்சா சரியா போகுது. இவன் தான் ஆரம்பிச்சு வச்சுவேன் எல்லாம். ஆமா, சம்பந்தமே இல்லாம என்ன எதுக்கு இப்ப பிடிக்கிறீங்கன்னு கேட்கணும். ஆப்பிள் என்ன கலரு? ஆப்பிள் ரெட் கலரு. என்ன கலர் பாக்ஸ்? நான் என்ன கலர் டிஷர்ட் போட்டுக்கிறேன்? அதுவும் ஆப்பிள் கலர். அதுவும் ஆப்பிள் கலர். நான் என்ன கலர் டிஷர்ட் போட்டுக்கிறேன்? சம்மந்தம் இல்லை. மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். அந்த கனெக்டிவிட்டி அதை ஏட்டா கேட்குறேன்.